வணக்கம். இன்று மிகவும் முக்கியமாக இந்த செய்தியாளர் சந்திப்பினை செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்தோம். முக்கியமான பல காரணங்கள் இருக்கின்றது. அந்த பல காரணங்களில் விசேடமாக இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் அதே போன்று ரணில் ராஜபக்சாக்கள் எல்லோருமே தற்போது வடக்கை வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இந்த வடக்கை நோக்கி இவர்கள் படையெடுத்து வருவது ஏன் என்ற கேள்வி ஒன்று எழுகின்றது. அப்போ இந்த வடக்குக்கு இவர்கள் இதனால் செய்தது என்ன, கடந்த காலத்தில் கூறியது என்ன என்றவற்றை நாங்கள் தேடி பார்க்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு இந்த அரசாங்கங்கள் ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற போது பொதுவாக நாட்டு மக்களை ஏமாற்றினார்கள், நாட்டு மக்களை வஞ்சித்தார்கள். அந்த வஞ்சனைக்குள் வடக்கில் வாழ்கின்ற மக்களையும் கடந்த காலத்திலும் ஏமாற்றியிருக்கிறார்கள், இன்றும் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலத்தை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்சாக்கள் இருக்கின்ற போது மஹிந்த ராஜபக்சாக்களுடைய அமைச்சரவையில் முக்கிய புள்ளியாக இருந்த நபர் தான் வேறு யாருமல்ல, தினேஷ் குணவர்தனா. அப்போ அந்த தினேஷ் குணவர்தனாக்கள் எல்லாமே சேர்ந்து அன்று குறிப்பிட்டார்கள் வடக்குக்கு வசந்தம் என்று. அப்போ இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற வடக்குக்கு வசந்தம் என்று கூறியவர்கள் இன்றைக்கு வடக்குக்கு சீனாக்காரன் கொடுத்த 20 கிலோ அரிசியை கொடுத்து வடக்குக்கு வசந்தத்தை ஏற்படுத்த போகின்றார்களா என்ற கேள்வி எழுகின்றது. அந்த 20 கிலோ அரிசியை கொடுப்பதற்கு ஆக தினேஷ் குணவர்தனா அவர்கள் வந்தாரா, அல்லது தினேஷ் குணவர்தனா என்கின்ற ஒரு நபர் அல்லது இலங்கையினுடைய பிரதமர் ஒருவர் இருக்கின்றார் என்று நேற்று தான் வடக்குக்கு தெரியும். இது நாள் வரைக்கும் இவருக்கு வடக்குக்கு விஜயம் செய்தது கிடையாது. அப்போ இந்த தினேஷ் குணவர்தனா என்பவர் இன்றைக்கு இந்த ரணில் ராஜபக்சாக்களுடைய அரசாங்கத்தின் பிரதமராக இருக்கின்றார். இந்த பிரதமராக இருக்கின்றவர் வேறு யாருமல்ல, கடந்த காலங்களில் ராஜபக்சாக்களுடைய அரசாங்கம் இருக்கின்ற போது, மறுபுறத்தில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் 2015ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்காருடைய அரசாங்கம் இருக்கின்ற போது அந்த அரசாங்கத்திலே எங்கள் எல்லோருக்குமே தெரியும் 1100 கோடி ரூபாய் பிணை முறி மோசடி இடம்பெற்றது. அப்போ அந்த பிணை முறி மோசடி ஏற்பட்ட போது பாராளுமன்றத்தில் இவர்கள் பெரிதாக கூக்குரலிட்டார்கள். அதாவது ரணில் விக்ரமசிங்கா என்பவன் பட்ட பகலில் மத்திய வங்கியை கொள்ளையடித்த கொள்ளைக்காரன். நான் கூறவில்லை, இந்த தினேஷ் குணவர்தனா கூற. அன்றைக்கு பெரிதாக கூக்குரல் எழுப்பினார்கள், கௌத ஒரா ரணில் ஒரா, யார் கல்லன், ரணில் கல்லன். ரணில் என்ன சொன்னார், கௌத ஒரா மைந்த ஒரா கோட்டா ஒரா, யார் கல்லன், மைந்த கல்லன் கோட்டா கல்லன். இதுதான் இவர்களுடைய திருவிளையாடலாக தொடர்ச்சியாக கூறப்பட்டு வந்த விடயங்கள். அவ்வகரான நபர்கள் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்காவினுடைய புண்ணியத்தால் ரணில் விக்ரமசிங்காவினுடைய காலை நக்கி கொண்டு பிரதமராக இருக்கின்றார். அந்த பிரதமராக இருந்து கொண்டுதான் நேற்று வடக்குக்கு வருகின்றார். வடக்குக்கு வருகின்ற பொழுது வடமாகாணம் முழுவதுமே பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகின்றது. வீதிகளில் அனைத்துக்கும் இராணுவம் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகின்றது. யாழ்ப்பாண எல்லா இடங்களிலும் புதிதாக சோதனை சாவடிகள் போடப்படுகின்றது. அப்போ இதுவைக்கு எல்லோருக்கும் கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான ரூபாய் செலவழித்து நேற்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது. ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் ஒரு மண்ணாங்கட்டியும் எடுக்கலைங்கிறது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அந்த குழு கூட்டத்திற்கு நம்முடைய டிஎன்ஏ எம்பிமார்கள், தலைவர்கள், டக்ளஸ் ஹேமானந்தா தோழர், சுமந்திரன் அவர்கள்,
நம்மட விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் எல்லோரும் சமூகம் அளித்திருந்தார். அப்போ அதன் பொழுது எந்த விதமான உருப்படியான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கிடையாது. அந்த அவ்வகையான எந்த விதமான உருப்படியான முடிவெடுத்து நடைமுறைப்படுத்த முடியாது. இன்னும் 2 மாதம்தான் இருக்குது. இந்த பிரதமரெல்லாம் வீட்டுக்கு போக வேண்டிய காலம், இவங்களோட அரசாங்கம் முடிகின்ற காலம். அப்போ இன்றைக்கு தென்னிலங்கையில் இருக்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும், இவர்களுடைய சித்து விளையாட்டுக்கள், இவர்களுடைய போலியான வாக்குறுதிகளோ போலியான சலுகை வழங்குகின்றதுக்கு இன்றைக்கும் தென்னிலங்கை மக்கள் தயார். அவருக்கு மிக தெளிவாக தெரிகின்றது, வேறு எதுவுமல்ல. உனக்கு அரிசியை கொடுத்தாலும் சரி, அல்லது வேணிய சலுகைகள் கொடுத்தாலும் சரி, இதெல்லாம் வேறு யாருடைய பணம் இல்லை, மக்களுடைய பணம். அப்போ அந்த மக்களுடைய பணத்தை கொள்ளை அடித்த நபர்கள் இன்றைக்கு மக்களுக்கு வந்து தேர்தல் காலம் வந்த பிறகு அந்த தேர்தல் காலத்தில் ஒரு வசந்தம் கொண்டு வரும். தேர்தல் காலத்தில் திருவிழாக்கள் வரும். அப்போ அந்த திருவிழாக்களின் அடிப்படையில் இன்றைக்கு எங்களுக்கு நன்றாக தெரியுது, கடந்த 2 மாதங்களாக தொடர்ச்சியாக வடக்கை வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கும் இல்லாத இளைஞர் சேவைகள் மன்றம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. வந்து கச்சேரி நடத்துகின்றார்கள், ஒன்று ஏறிய சலுகைகளை பெற்றுக் கொடுக்கின்றார்கள். இவைகள்லாம் பெற்றுக் கொடுக்கின்ற அதே நேரம் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நேற்று இரவு 90 லட்சத்துக்கு அதிகமாக செலவழித்து களியாட்டமும் ஆடுகின்றார். அப்போ இந்த களியாட்டத்திற்கு எல்லாமே இரையாகி கொண்டிருப்பது யாருன்னு கேட்ட வேறு யாரும் இல்லை, வடக்கில் இருக்கின்ற இளைஞர்கள். அப்போ வடக்கில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேறு பிரச்சனை கிடையாதான். வடக்கில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு வடக்கில் வாழுகின்ற மக்களுடைய பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டால் விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும். அதாவது இன்றைக்கி இருக்கின்ற இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த தொழில் வாய்ப்பு பிரச்சனையின் காரணமாக இன்றைக்கு விசேடமாக வடபகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் நாட்டை விட்டு ஓடுவது எப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. போதை பொருளுக்கு அடிமையான சமூகமாக மாறி இருக்கின்றது. பல்வேறு குற்றச்செயல்களை ஈடுபடுகின்ற சமூகமாக மாறி இருக்கின்றது. வாழ்வெட்டுக்கள் அதிகரித்திருக்கின்றது. கொலை கொள்ளை போன்ற குற்றச்செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. அப்போ இவைகளிலிருந்து எமது சமூகத்தை மீட்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எதிர்ப்பதற்கு பதிலாக நேற்று தினேஷ் குணவர்தனா அவர்கள் வந்து சீனாவால் வழங்கப்பட்ட, இது நாள் வரைக்கும் எங்களுக்கு தெரியுது என்று வேறு எதுவும் இல்லை, அதாவது 3,70,000 அரிசி கொண்டு வரப்பட்டிருக்கிறதாக தெரியும். அவைகளை ஒரு 20 கிலோ படி கொடுத்தாலும் கூட ஒரு 18,000 குடும்பங்களுக்கு கொடுக்கலாம் என்று கூறப்படுகிறது. அப்போ அந்த அரிசி உண்மையிலேயே உண்பதற்கு பொருத்தமான அரிசியா என்கின்ற பிரச்சனையும் இருக்கின்றது. அப்போ இந்த 18,000 குடும்பங்களுக்கு 20 கிலோ படி கொடுக்கின்ற போதும் கூட இன்றைக்கு எல்லோருக்கும் தெரியும், கடந்த காலத்தில் அரசாங்க அதிபர்களே குறிப்பிட்டார்கள், யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் 28,000க்கு அதிகமான பெண்கள் தலைமையிலான குடும்பங்கள் இருப்பதாக. 18,000 குடும்பத்துக்கு 20 கிலோ கொடுக்கிறதால் இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனை தீரப்போகுதா? அப்போ இன்றைக்கு அவசரமாக தினேஷ் குணவர்தன் எதுக்காக வரார்? இங்கே வந்து வேலை ஆக்கப்பூர்வமான செய்தார்களா? வேலைகள் எதுவும் செய்தார்களா? இல்லை. அரிசி இன்றைக்கு சீனாவால் வழங்கப்பட்ட அரிசியை மக்களுக்கு வழங்குவதற்காகவே வந்திருக்கின்றார் என்பதுதான் தெரியும். ஆனால் இதில் ஒரு கேடுகட்ட விஷயம் என்னவென்றால் வேறு எதுவும் இல்லை, இந்த அரிசி பொட்டலங்களை நம்மட டிஎன்ஏ தலையில் கட்டி மறுபுறத்தில் விக்னேஸ்வரன் தலையில் கட்டி நமது மக்களுக்கு கொடுக்கின்றார். அப்போ இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரிகின்றது, வேறு எதுவும் இல்லை, இவர்கள் எல்லாமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் ஆட்டம். தினேஷ் குணவர்தனா இங்கு வருகின்ற பொழுது உண்மையிலேயே இன்றைக்கு தமிழ் கட்சிகள் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு புரிதாக கூக்குரல் எழுப்புகின்றார். எதற்கு?
எங்களுடைய உரிமை 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 என்று, எங்களுடைய காணி 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 என்று கூறுகின்றார். எங்களுடைய காணாமல் போன பிரச்சனை 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 என்று கூறுகின்றார். எங்களுடைய காணி விடுவிப்பு இன்றைக்கு இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு, அல்லது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு தமிழருடைய நிலம் பறிப்பு. அப்போ இவ்வாறான பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு, இவ்வாறான பிரச்சனைகளுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை எடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத இந்த டிஎன்ஏ அல்லது தமிழரசு கட்சி, அதில் சுமந்திரன் ஐயாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, சித்தார்த்தன் தோழர் எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்மட விக்கி ஐயாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் நடுவில் இருந்து தலைமை தாங்குகின்ற பெரிய வேட்டைக்காரனாக இருக்கின்ற டக்ளஸ் தோழரை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்றைக்கு இதில் நல்ல விளையாட்டுக்கள் விளையாண்டு இருக்கின்றார்கள். அதனால் விஷேடமாக தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் மிக தெளிவாக ஒன்றை குறிப்பிடுகின்றோம். வடக்கில் வாழ்கின்ற மக்கள், இப்போ வடக்கில் வாழுகின்ற மக்கள், தமிழ் மக்கள் என்பது வரலாற்று ரீதியாகவே சகல துறைகளையும் முன்னேறி, அது அறிவியல் துறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, கல்வித்துறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, சிந்திக்கும் ஆற்றலில் எடுத்துக்கொண்டாலும் சரி, இவைகளில் ஒரு முன்னேறிய மக்கள் என்றே கூறப்படுகின்றது இலங்கையில் வாழ்கின்ற மக்கள். அப்போ அந்த மக்களைத்தான் இன்றைக்கு சீனாக்காரன் கொடுத்த அரிசியின் மூலமாக ஏமாற்றுவதற்கு ட்ரை பண்ணுறாங்க. அதே போன்று 175 பேருக்கு என்னமோ நியமனம், அதாவது நகர சபையில் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு, சிற்றூழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட வேண்டிய ஒன்று, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதற்கு முன்பு அவர்கள் 3 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள், உண்ணாவிரதம் இருந்தார்கள், அல்லது பல்வேறு விதமான தாங்களுடைய இந்த பிரச்சனைகள் முன்கொண்டு சென்றார்கள். அப்பெல்லாம் எதுவுமே வாய் திறக்காத தினேஷ் குணவர்தனா, அப்பெல்லாம் எதுவுமே நிரந்தர நியமனத்தை பற்றி சிந்திக்காதவர்கள் திடுதிப்பென்று உடனடியாக இவ்வாறு நடவடிக்கை எடுப்பது ஏன்? வேறு எதுனாலும் அல்ல, தேர்தல் திருவிளையாடல் ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த திருவிளையாட்டுக்கு, அந்த விளையாட்டை காட்டுவதற்கு, அந்த விளையாட்டின் மூலமாக மக்களை ஏமாற்றுகின்ற துருப்புச்சீட்டாகவே இன்றைக்கு இந்த அரிசி விளையாட்டு விளையாடுகின்றார். அப்போ அந்த அரிசி விளையாட்டில் எல்லோரும் ஆடுகின்றார்கள், பாடுகின்றார்கள். டிஎன்ஏவும் ஆடுது, தமிழரசு கட்சியும் ஆடுது, சித்தரும் ஆடுகின்றார்கள், அது போதா குறைக்கு நம்முடைய விக்கி ஐயாவும் ஆடுகின்றார்கள். இவர்களுடைய ஆட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களும் பார்க்கின்றார்கள். நம்முடைய தலைவர்கள் எல்லாமே ஆனந்தத்தில் கொந்தளித்து போயிருக்கின்றார்கள். அதனால் வேண்டி எங்களுக்கும் ஒரு வசந்தம் வந்து விடுமோ என்கின்ற ஒரு போலியான ஒரு நம்பிக்கைக்கு மக்கள் உள்ளாவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டோம், வேறு எதுவும் கிடையாது. இவர்களுடைய இந்த விளையாட்டு எல்லாமே இன்னும் 2 மாதங்களுக்கு மாத்திரமே. அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கு முன்பு நாட்டினுடைய ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டாக வேண்டும். அவ்வாறு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற போது அதன் பிறகு வருகின்ற அரசாங்கத்திலே டக்ளஸ் மீன்பிடி அமைச்சராக இருக்க போவதில்லை, டக்ளஸ் அமைச்சு பதவி வகிக்கப் போவதில்லை, இங்கே இருக்கின்ற பெரியவருமே அமைச்சு பதவிகளாக வகிக்கப் போவதில்லை. அது மாத்திரமல்ல, இந்த தினேஷ் குணவர்தனா பிரதமராக இருக்கப் போவதில்லை, இந்த இந்த ரணில் விக்ரமசிங்காக்கள் ஜனாதிபதியாக இருக்க போவதில்லை. அதனால் புதிய அரசாங்கம் ஒன்று உருவாகப் போகின்றது. அப்போ அந்த புதிய அரசாங்கம் என்பது வேறு எதுவுமல்ல, இன்னைக்கு இலங்கை முழுவதும் நாட்டு மக்கள் இன்றைக்கு ஒரு மாற்றம் தேவை என்கின்றார்கள், ஒரு சிஸ்டம் சேஞ்ச் வேண்டும் என்கின்றார்கள். அப்போ அந்த மாற்றம் தேவையின் அடிப்படையில் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை இன்றைக்கு மக்களுடைய விருப்பாக, மக்களுடைய தெரிவாக மாறி இருக்கின்றது. அதனால் எதிர்வரும் அக்டோபர் மாதத்துக்கு முன்பு, 17ஆம் தேதிக்கு முன்பு இந்த நாட்டினுடைய புதிய ஜனாதிபதி என்பது வேறு யாரும் கிடையாது, தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவா. அதனால் நான் மக்களுக்கு சொல்லுகின்றோம், இனியும் போதும் இவர்களை கண்டு ஏமாந்தது, அந்த ஏமாற்று பொறியில் இனிமேலும் சிக்க வேண்டாம். ஆனால் இவர்கள் ஆணையை தருகின்றேன், பூனையை தருகின்றேன் என்று பல்வேறு சலுகைகளை வழங்கினாலும், அரிசி பொட்டலங்களை கொடுத்தாலும் அவைகளை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள், வேறு யாருடைய பணம் அல்ல, இது உங்களுடைய பணம்,
எங்களுடைய வரி பணம், எங்களுடைய வரி பணமே நேற்று தினேஷ் குணவர்தனா உள்ளிட்ட அனைவருக்கும் அவர்களுடைய வாகனத்துக்கு பெட்ரோல் போடுவதிலிருந்து அவர்களுக்கு சலுகைகள் வழங்குவதற்கு இங்கு வந்து களியாட்டம் ஆடுகின்ற அனைத்து அமைச்சர்களுக்கும் ஜனாதிபதிகளுக்கும் மக்களுடைய பணமே இன்றைக்கு செலவழிக்கப்படுகின்றது. அண்மையிலும் கூட கடந்த மாதம் 19ஆம் தேதி 875 கோடி ரூபாய் ரணில் விக்ரமசிங்காவுக்கு மேலதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த வரவு செலவு திட்டத்திலே 600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. அவை போதாதென மீண்டும் 875 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல 200 மில்லியன் ரூபாய் தனது வெளிநாட்டு பயணத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. 119 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் கொண்டு வருவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் அவர்களுடைய சொகுசு வாழ்க்கையை, அவர்களுடைய தேவைகளை மாத்திரம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றவர்கள். மக்களை இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கையை தேடி பார்க்கின்ற போது இலங்கையில் 25.2% ஆன குடும்பங்கள், மக்கள் தொகையில் 25% மக்கள் ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்திற்கு 17,730 ரூபாய் வருமானமாக பெறுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இலங்கையின் புள்ளி விபரங்கள் கூறுகின்றது, ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் தேவை என. அவ்வாறு கூறுகின்ற பொழுது 125% மக்கள் இன்றைக்கு 17,000க்கு குறைவான வருமானத்தை பெறுகின்ற, வறுமையில் வாடுகின்ற, வறுமை நிலைக்கு தள்ளிய பாவித்தனமான கடந்த 76 வருட சாபங்களாகும். அந்த 76 வருட சாபத்திலிருந்து மீள்வதற்கு இன்றைக்கு மக்கள் தயாராகி இருக்கின்றார்கள். தென்னிலங்கை தயாராகி இருக்கின்றது. அதனால் அங்கு இவராக செல்ல முடியாது. இந்த தினேஷ் குணவர்தனாவுடைய ஆட்டம் அங்கு செல்லுபடியாகாது. அந்த செல்லுபடியாகாத இருக்கின்ற ஆட்டத்திற்கு இன்றைக்கு இங்கு இருக்கின்ற மக்களை தாங்களுடைய கூத்தாடிகளாக மாற்றலாம் என நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவைகளுக்கு தமிழ் மக்கள் நல்ல பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழ் மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம்.